பெண்களை ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதுமா? பொதுவா நான் எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. ஒரு கொண்டாட்டம் எதற்கு, ஒரு மகிழ்ச்சி எதற்கு, ஏன் இந்த நாளை கொண்டாட வேண்டும்? யோசிச்சு பாத்தீங்களா? நீங்கெல்லாம் வீட்டிலே இருக்கின்ற பெண்ணை சமையல் அறைக்கும் படுக்கை அறைக்கும் மட்டுமே பயன்படுத்தி வந்தது இந்த சமூகம். ஆண்களுக்கு நிகரா எங்களுக்கு அந்த ஈக்குவாலிட்டி வேணும், சமத்துவம் வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எதுக்கு சமத்துவம் வேணும்? அவங்களுக்கு சமமா நம்ம இல்ல, அவங்களுக்கு மேல இருக்கம்பா. நீங்க திரும்ப கீழே வர நினைக்கிறீங்க. ஒரு மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு, ஒரு ஆண் ஒரு மாவட்டத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவர், 3.5 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பையனுக்கு 16 வயசு. ஒரு மேடையில ஏறி சொல்றாருங்க, படிக்காத மனிதன் கூட இல்ல, 2 பக்கம் தவறு நடந்திருக்குது. இது தவறா? தவறு இல்லையா? 2 பக்கம் தவறு நடந்திருக்குதுங்கிறாரு. பணி மாற்றம் கொடுத்துருக்கீங்க, என் பதவியில இருந்தே தூக்குங்களேன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று பெற்றெடுத்தவளை பெருமைப்படுத்தினாள் அவை பிராட்டி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்றான் மகாகவி பாரதி. பாரதியின் கவிதா மண்டலத்திலே இருந்து வந்த கனக சுப்புரத்தினம் சும்மா விடுவானா என்ன? பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ, மண்ணுக்கு கேடாய் மதித்தீரோ பெண்ணினத்தை என்று சாடுகிறான் இந்த சமூக சூழலை. பொதுவா நான் எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. ஒரு கொண்டாட்டம் எதற்கு, ஒரு மகிழ்ச்சி எதற்கு, ஏன் இந்த நாளை கொண்டாட வேண்டும்? யோசிச்சு பாத்தீங்களா? நீங்கெல்லாம் மனித இனத்திலே மிகச் சரிபாதியாக, ஆண்களுக்கு சரிசமமாக சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்ணினத்தை கொண்டாட வேண்டுமா இல்லையா? சமூகத்திலே பறந்து விரிந்த இந்த வானத்தை ஆகாஷ்வாணி என்கிறார்கள். நிலப்பரப்பை, அகன்ற நிலப்பரப்பை பூமாதேவி என்று கொண்டாடுகிறது இந்த சமூகம். ஓடும் நதியை கங்காதேவி என்கிறது. ஆனால் வீட்டிலே இருக்கின்ற பெண்ணை சமையல் அறைக்கும் படுக்கை அறைக்கும் மட்டுமே பயன்படுத்தி வந்தது இந்த சமூகம். இந்த இடத்துல ஒரு ஒலிபெருக்கின் முன்னால ஒரு பெண் நின்று பேசும் அளவுக்கு ஒரு கல்வியை கொடுத்ததற்காக நிறைய பேருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டி இருக்கிறது. பெரியார் முதல் மகாகவி பாரதி வரை, ஏன் இங்குள்ள ஆண் மக்கள் வரை அனைவருக்குமே, ஆனந்தன் தோழர் கூட நம்ம நன்றி சொல்லிக்கலாம், தப்பில்லை. நிறைய போராட்டங்கள், அதில் ஓரிரு ஆண்கள் மட்டும் இவர்களுக்கு கல்வி வேண்டும் கல்வி வேண்டும் என்று போராடி இந்த இடத்தை நமக்கு கொண்டு வந்தார்கள். நான் கேட்கிறேன், வீட்டையும் நாட்டையும் ஒரு சேர நிர்வகிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் பெண்கள். அந்த பெண்களை ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதுமா? சர்வதேச பெண்கள் தின விழா என்றும் போதெல்லாம் என்ன நினைப்பார்கள் இந்த தோழர்கள் என்றே தெரியவில்லை. நான் கொஞ்சம் 10 நிமிடம் தான் எனக்கு கலை தோழர் கொடுத்திருக்கிறாங்க. எனக்கு பின்னால நம்ம புகழ்பெற்ற பட்டிமன்ற பேச்சாளர் உமா மகேஸ்வரி சகோதரி அவர்கள் இருக்கிறார்கள். மிக சிறந்த ஆளுமைகள் பேச்சாளர் சுடர்விழி அவர்கள் எல்லாம் தொலைக்காட்சி புகழ் அவர்கள் இருக்கிறார்கள். பேராசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள். நிறைய நேரம் நான் எடுத்துக்கூடாது. நான் என்னோட கெட்ட பழக்கம் என்னன்னா, நான் மைக்கு வந்து கிடைச்சிருச்சுன்னா நான் கொட்டிடுவேன் என்ற ஆதங்கத்தை எல்லாம். இங்க நிறைய கல்லூரி மாணவிகள் வந்திருக்கிறீங்க. விடாம நீங்க பிடிச்சு கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் கல்விதான். உண்மையா இல்லையா? நீங்க கைதட்டல் கொடுக்கலாமே. வெகு யதார்த்தமாக என்னுடைய வாழ்க்கையை சொல்ல போனால் கூட கல்வி இல்லை என்றால் நான் இன்று தெருவில் நின்று கொண்டிருப்பேன். உண்மை அதுதான். ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் இருந்து நான் ஒரு யூஜி படிக்கவோ பிஜி படிக்கவோ 2 பேருந்துகள் ஏறி இந்த காந்திபுரத்துக்கு வர வேண்டும். ஒவ்வொரு தேர்வுக்கும் பிஎஸ்ஜி கல்லூரிக்கு வர வேண்டும். இப்படியெல்லாம் பெரிய கஷ்டங்களை தாண்டித்தான் எங்களால் ஒரு 3-4 டிகிரி வாங்க முடிஞ்சது. இன்றைக்கு ஒரு நல்ல பதவியில் இருக்க முடிந்தது, குடும்பத்தை உயர்த்த முடிந்தது என்றால் கல்வி, அந்த கல்வியினால் கிடைத்த தன்னம்பிக்கை, அதனால் இந்த சமூகத்தில் கிடைத்த அந்தஸ்து என்று சொல்லலாம். உங்களுக்கு யார் வேண்டுமானாலும் உங்களை கைவிடலாம், ஆனால் நீங்கள் கற்ற கல்வி உங்களை என்றைக்குமே கைவிடாது. பெண்களை கணவன் கூட கைவிடலாம். இதை வெளிப்படையாக சொல்வதில் தவறேதும் இல்லை என்று நான் எண்ணுகிறேன். அப்போ நமக்கு அந்த கல்வி கண்டிப்பா நமக்கு வேணும் இல்லைங்களா? பெண்களை நம்ம எந்த மாதிரி சமூக சூழல்ல இருக்கோம் தெரியுங்களா? பெண்களுக்கு பெண்களோட பலம் தெரியறதே இல்லை. நிறைய நாள் நான் உட்படவே ஆண்களுக்கு நிகரா எங்களுக்கு அந்த ஈக்குவாலிட்டி வேணும், சமத்துவம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எதுக்கு சமத்துவம் வேணும்? அவங்களுக்கு சமமா நம்ம இல்லை, அவங்களுக்கு மேல இருக்கம்பா. நீங்க திரும்ப கீழே வர நினைக்கிறீங்க.
யானைகளை வைத்து அதனுடைய பலம் தெரியாமல் ஒரு வாழைப்பழத்துக்காக சலாம் போடுது யானை. அந்த மாதிரி நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். பெண்கள் யானையை போன்ற பலசாலிகள். அவர்களுடைய பலம் அவர்களுக்கு தெரியவதில்லை, அவர்களுக்கே தெரிவதில்லை. ஆண் உடலால் பலசாலி, பெண் மனதால் பலசாலி. கணவன் எங்கெங்கு உடைந்து போகிறானோ துணை நிற்க மனைவி இருந்தால் மீண்டும் எழுந்து அவன் வெற்றி பெறுகிறான். நான் நிறைய குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். நேற்று மாலை நான் காய்கறி மார்க்கெட் போயிருந்தேன். வழக்கமா அங்க ஒரு அழகிய பெண், ஒரு 30-35 வயசு இருக்கும். அவங்க கணவரோட நின்று கொண்டு இந்த பலகாரமெல்லாம் சுட்டு விற்பாங்க. ஒப்புட்டு அந்த மாதிரி மதுரை பால் பாஜி என்னதுவோ விற்பாங்க. நான் அதை வாங்கி சாப்பிடவும் போவேன். அந்த பெண்ணோட உழைப்பு ரொம்ப ஆச்சரியப்படுது. அவங்க ஒரு 4 மணிக்கு கடை போடுறாங்கன்னா இரவு 9 மணி வரைக்கும் அவங்க எங்க சுற்றுப்புறத்துல இருக்கிற அத்தனை கிராமங்களுக்கும் சென்று கணவனோடு இணைந்து பணியாற்றுவார்கள். அதாவது ஒரு பெண் தானும் உயர்ந்து, அதுக்குதான் புரட்சி கவி பாரதிதாசன் சொன்னான், குடும்ப விளக்குல பூரா ஒரு பெண் கல்வியை பத்தியே பேசியிருப்பாரு. ஒரு ஆண் கல்வி கற்றா அவனுக்கு மட்டும்தான், பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே கல்வி கற்றதாக அர்த்தம். அந்த 2 பேருமா சேர்ந்து உயர்வது இருக்குது பாருங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பெரும் பங்கு யாருக்கு இருக்குதுன்னா பெண்ணுக்கு தான் இருக்குது. அத்தகைய பெண்ணை கொண்டாடுவதற்காகத்தான் இந்த தினம். நான் ஏங்கிறதுக்கானது சொல்றேன். நான் டாபிக் மாதிரி போறதா நீங்க நினைக்க வேண்டாம். அதாவது பெண்ணை ஏன் நாம் கொண்டாட வேண்டும்? இந்த சர்வதேச பெண்கள் தினத்திலே அவர்களை ஏன் இப்படி மகிழ்ச்சிக்கு உட்படுத்த வேண்டும்? நம்ம மற்ற தோழர்களை ஏன் உங்க துணைவியார மகளை மருமகளை எல்லாம் கூப்பிட்டு வரலன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நிறைய அடிமைத்தனம் இருக்குது, பொருளாதார அடிமைத்தனம் இருக்குது, சமூக அடிமைத்தனம் இருக்குது. இது 2 மட்டும்தான் ஆண்களுக்கு. பெண்களுக்கு கூடுதலாக பொருளாதார அடிமைத்தனம், சமூக அடிமைத்தனம், கூடவே ஆணாதிக்க ஆண் சிந்தனையில ஒரு அடிமைத்தனம் அவர்களுக்கு இருக்குது. சமூக அமைப்பு பாருங்க, ஒரு 2-3 நாளைக்கு முதல்ல ஒரு சர்ச்சை நீங்க தொடர்ந்து தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களிலும் குறிப்பாக இணையங்களிலும் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சாதாரண பிரஜை சொல்லவில்லை, ஒரு மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு, எப்ப 3 வயசு குழந்தை, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குழந்தை தானே, எங்க யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதா? 3 வயசு இருக்கிற ஒரு பாலினம் அது ஆணோ பெண்ணோ குழந்தையா இல்லையா? குழந்தைதாங்க. அந்த குழந்தை விளையாட்டுத்தனமா ஒண்ணு செஞ்சிருக்குது, எச்சில் துப்பி விட்டது. தாயோட மார்புல பால் குடிக்கும் போது எத்தனை தடவை அந்த எச்சில் அந்த தாயோட முகத்துல படும். எந்த தாயாவது அந்த குழந்தை தூக்கி வீசியிருக்கலாம், நீ என் முகத்துல துப்பிட்டேன்னு. ஒரு ஆண் ஒரு மாவட்டத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவர், 3 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பையனுக்கு 16 வயசு. ஒரு மேடையில ஏறி சொல்றாருங்க, படிக்காத மனிதனும் கூட இல்ல, 2 பக்கம் தவறு நடந்திருக்கிறது. எங்க நம்ம நீதியரசர் ஆனந்தன் தோழர், ரேணுகா தோழர்ல எங்கப்பா? இது தவறு இல்லையா? 2 பக்கம் தவறு நடந்திருக்குதுங்கிறாரு. பணி மாற்றம் கொடுத்துருக்கீங்க, என் பதவியில இருந்தே தூக்குங்களேன். என்னப்பா இது? பெண்களுக்கு நீங்க இன்னும் நீ கிடைச்சிருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? 4 டிகிரி படிச்சிருப்பா ஒரு பெண், 4 சுவர்களுக்குள்ள ஆண் கணவன் என்னும் ஆண் அவமானப்படுத்துறான், வெளியில சொல்ல முடியாது. எனக்கு நேர்ந்திருக்கிறது, உனக்கு ஒரு மயிரும் தெரியாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. எப்ப என்னோட 23வது வயசுல குமரி அழுதேன். இன்னைக்கு அழுக மாட்டேன், அழுக வச்சிருவேன். ஆமா, இது எது தந்திருக்கிறது? இந்த துணிச்சலும் தைரியமும் எது தந்திருக்கிறதுனா எந்த ஆணும் எந்த பெண்ணும் தரவில்லை, ஒரு கல்வி மட்டும்தான் எனக்கு தந்திருக்குதுங்க. நானு நீங்க 10 நிமிஷம் வரையறை கொடுத்து தலைமை உரையில கொட்டுன்னு கொட்டலான்ட்டு இருக்கிறேன். ஆனா பாவம் நிறைய ஆளுமைகள் பேச இருக்கிறார்கள், அதனாலதான் கனத்த மனதோடு சொல்றேன் நானு. நம்ம பிரெஞ்சு எழுத்தாளர் புவார் சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, பெண் இனத்தை இன்னும் செகண்ட் செக்ஸ் என்று சொல்லக்கூடிய 2ஆம் தர பாலினமாகவே தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆண்களும் இந்த சமூகமும். வீட்டுல ஒரு மூளையில சமையல் அறை இருக்கும், அந்த கரண்டியை பிடிச்சிட்டே நீ அங்கேயே இரு, புருஷனுக்கு ஆக்கி கொட்டு, புருஷனை பெத்த 2 கெல்டு இருக்கும், அதுக்கு ஆக்கி கொட்டு, 1008 வக்கனை பேசிட்டு அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம். எங்க ஒரு மருமகள் சமைச்சு போட்டா எந்த மாமியாலாவது நொட்ட சொல்லாம சாப்பிட்டுருக்காளா? கிடையவே கிடையாது. எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியுங்களா? எங்க இப்ப இருக்க பெண்களுக்கு, உங்களுக்கு பேராசிரியர் அவர்களே கவனிங்க, உங்களுக்கு தான் 1921 சுந்தரராவ் என்ற ஒரு மருத்துவர் இன்னொரு சக மருத்துவரை திருமணம் செய்ய முன் வர்றாரு. அந்த மருத்துவர் உங்களுக்கு யாருன்னு தெரியும்?
நான் மணமகன் கூட பேசணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நேத்தல்ல, 104 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த அம்மையார் சொல்லிக்கிறாரு. இன்னைக்கு எவனாவது மாப்பிள்ளை நம்மளை பார்க்க வந்தா என்னையெல்லாம் பேசவே விடல, அந்த முகர்கட்டை பார்க்கவே விடல. இன்னைக்கு வரைக்கும் ஆகுங்குது. சத்தியமாங்க, எது வேணாலும் மேடை அலங்கார பேச்சா பேசலாம். என் தங்கச்சி சொன்னா நான் பார்த்துட்டேன், நல்லா இருக்குது. ஏண்டி நீ பார்த்தா நீ கட்டிக்கணும், நீ பார்த்து போட்டு என்னை கல்யாணம் பண்ணி சொல்லி சின்ன படம் வைக்கிறியா அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன். 1921 சுந்தரராவ் என்ற அந்த மருத்துவர் அந்த பெண்மணியை மணக்க சம்மதம் சொல்கிறார். நீங்க என்ன சம்மதம் சொல்றது, நான் மணமகன் கிட்ட பேசணும் என்று சொல்லிவிட்டு, திருமணத்துக்கு பின்னால நான் தொடர்ந்து படிப்பேன், திருமணத்துக்கு பின்னால நான் சுதந்திர போராட்டத்துல ஈடுபடுவேன், நிறைய நல்ல விஷயங்களை முன்னெடுப்பேன், அரசியலுக்கு போவேன், இதுக்கெல்லாம் உங்களுக்கு சம்மதம்னா உங்களை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னாங்க. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி. அவர்கள் எல்லாம் முன்னோடிகள். நம்மள என்னங்க சாதாரணம், சாதாரணமா நான் செய்யறத நீ 2 வீலர் ஓட்டுற இல்ல 4 வீலர் ஓட்டுற, நான் 20 வருஷமா இந்த வண்டியெல்லாம் ஓட்டுறேன்பா. இது யாராவது அதிசயமா டீச்சர்ஸ் எல்லாம் மீட்டிங் எங்கப்போ என்னப்பான்னு, அட ஒரு வெங்காயம் இல்லை, எத்தனையோ பேர் 100 ஆண்டுகளுக்கு முதல்ல சாதிச்சது பெண்கள் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. நான் ஒரு ஒண்ணு இல்லாத அல்பம். உண்மைங்களா இல்லையா? ஒரு எல்லை தான் இவங்க வச்சிருக்கிறாங்க. நம்மளா சம்பாதிக்காட்டி அந்த இதுவும் கிடையாதுங்க உண்மையிலேயே. சரி, இந்த சர்வதேச மகளிர் பெண்கள் தினத்துக்காக எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். கூடுதல் பெருமையை எங்களுடைய ஆசிரியர் நடனம் நிகழ்த்தியது. நிறைய கல்லூரி மாணவிகள், இளம் பெண்கள், நிறைய தனியார் மற்றும் அரசு துறைகளை சார்ந்த மகளிர் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி.